காய்ஸ் நபார்டு பேங்க்ல இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நபார்டு அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அதற்கான பேங்க்கு. இதற்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர். ஓகேங்களா, கிரேட் ஏ போஸ்ட் லெவலில் உங்களுக்கு அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா நவம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அது. வந்துட்டு இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த லிங்க்கை வந்துட்டு நான் கீழே டைரெக்டாகவே கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ், எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நவம்பர் 8 வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகி 30 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 2 எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். என்னென்ன எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிமினரி ஒன்று, மெயின்ஸ் ஒன்று. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்துட்டு அந்த டேட் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் 20 நடக்கும். அண்ட் மெயின்ஸ் வந்துட்டு ஜனவரி 25 நடக்கும். ஓகேங்களா, அண்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 20, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4 வேக்கன்சி, ஓபிசிக்கு 13 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேக்கன்சி, டோட்டலாக 48 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு டோட்டலாக 4 வேக்கன்சி, கம்பெனி செக்ரட்டரிக்கு 2 வேக்கன்சி, ஃபைனான்ஸ்க்கு 5 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 10 வேக்கன்சி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்சி, பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஃபிஷரிஸ்க்கு 2 வேக்கன்சி, ஃபுட் ப்ராசஸிங்க்கு 2 வேக்கன்சி, லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸில் 2 வேக்கன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 2 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 வேக்கன்சி, மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டில் 1 வேக்கன்சி, எக்கனாமிக்ஸில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 85 வேக்கன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் லீகலில் 2 வேக்கன்சி, ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டியில் 4 வேக்கன்சி, டோட்டலாக 91 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பேக்லாக் வேக்கன்சியுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு கீழே வந்துட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்குமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு போஸ்ட்டு, அதனோட சேலரி டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல். ஓகேங்களா, ஜென்ரல் வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். எனி சப்ஜெக்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூகேடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தால் போதும். இல்லை அப்படின்னா பிஜியில் வந்துட்டு நீங்கள் எம்இஏ பிஜி டிஎம் வித் மினிமம் ஆஃப் 55 மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக ஜென்ரல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கம்பெனி செக்ரட்டரிக்குமே பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின், அவ்வளோதான். ஓகேங்களா, வித் ஃபெல்லோ மெம்பர்ஷிப் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஃபெல்லோ மெம்பர்ஷிப் வந்துட்டு 1/11/2025 வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிபிஏ முடிச்சிருக்கணும். அது எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா ஃபைனான்ஸ், பேங்கிங், பிஎம்எஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் பிபிஏ முடிச்சிருக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். இல்லை நான் முடிக்கலை அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸான மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஃபுல் டைம் எம்பிஏ கூட முடிச்சிருக்கலாம் வித் 55% ஆஃப் மார்க்ஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா ஆர் கொடுத்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்சியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். இல்லை அப்படின்னா அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இனி எனி டிகிரி முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கலாம். இல்லை அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு அந்த ஏசிஎம்ஏ அந்த எஃப்சிஎம்ஏ இந்த மாதிரியான இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்துட்டு 4 இயர் பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டெக்னாலஜி டிகிரியான கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் 4 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். அண்ட் அதர்ஸ் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன கோர்ஸில் பிஜி வந்துட்டு முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, வித் 55% ஆஃப் மார்க்ஸ்.
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்ளிகன்ஸ் வந்துட்டு 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கிராஜுவேட் எனி டிகிரியில் கிராஜுவேட் ஆகிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடி அப்ளிகண்ட் வந்துட்டு 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் பிடபிள்யூபிடி அப்ளிகண்ட் வந்துட்டு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இதில் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடி அப்ளிகண்ட் வந்துட்டு 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃபிஷரி சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 55% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதர்ஸ் ஜென்ரல் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபிஷரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கனாலுமே நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வித் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா பிஜி நான் சொன்ன ஸ்ட்ரீமில் பிஜி முடிச்சுட்டு 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு லேண்ட் டெவலப்மெண்ட் அண்டு சாயில் சயின்ஸ் இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சாயில் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல், என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 60% ஆஃப் மார்க்ஸ். இல்லை அப்படின்னா பிஜி அந்த ஸ்ட்ரீமில் பிஜி முடிச்சுட்டு 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தாலுமே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். வித் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா பிஜி சிவில் இன்ஜினியரிங்கில் பிஜி முடிச்சுட்டு நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீடியா ஸ்பெஷலிஸ்ட், மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வித் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் வித் எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட்ஸ் அட் ஆல் இயர்ஸ் செமஸ்டர்ஸ் ஆஃப் கோர்ஸ் வில் ஒன்லி பி எலிஜிபிள். அதாவது நீங்கள் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, எல்லா செமஸ்டர்லையுமே எக்கனாமிக்ஸும் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போஸ்ட்டு இந்த அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா லாவில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். வித் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/11/2025 இந்த டேட் படி உங்களுக்கு வயது 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் பி நாட் ஏர்லியர் டு நவம்பர் 1995 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 2004 நவம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவீங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டிசிஷன் மேக்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸு, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ 200 மார்க்குக்கு வந்து நீங்கள் எழுதுவீங்க. கொஷின் பேப்பர் வந்துட்டு ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நீங்கள் 120 மினிட்ஸ்க்கு இந்த டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க. குவாலிஃபைங் செக்ஷனாக அவங்க எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு குவான்டிடேட்டிவ் அப்படி டெசிஷன் மேக்கிங் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் ஜென்ரல் அவேர்னஸ், எக்கானமி அண்டு சோஷியல் இஷ்யூஸ் இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மார்க் வந்து போடுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போக முடியும். அந்த செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு 100 மார்க்குக்கு எழுதிங்க. மெயின்ஸ் வந்துட்டு 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டு வந்துட்டு எம்சிக்யூ பேஸ்டானதாக தான் இருக்கும்.
அது வந்து நீங்கள் 90 நிமிஷத்துக்கு எழுதுவீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ வந்துட்டு நீங்கள் 50 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில், தஞ்சாவூர், விழுப்புரம் ஓகேங்களா. இந்த மாதிரியான மாவட்டங்களில் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 150 ருபீஸ் வந்து நீங்கள் கட்டணும். அதர்ஸ் வந்துட்டு 850 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் கட்டணும் ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்குமே ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு 44,500 அவங்க கொடுக்குறாங்க பேசிக் பே. அண்ட் அலவன்சஸ் இதெல்லாம் போக நியர்லி வந்து 1 lakh வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.